ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ செல்வி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நல்ல ஒரு தூக்கம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சாண்டிங் இருக்கா? ஏஞ்சல் நம்பர்ஸ் அதுக்கு தேவையில்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு சாண்டிங்னா வந்து இப்போ யோகாவில் வந்து அகாரா உகாரா மகாரா மந்த்ரான்னு சொல்லுவாங்க. அது வந்து அனுலோம் விலோம்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான வெரி வெரி எஃபெக்டிவ். அது நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பாடியை. கையை ஃப்ரீயாக விட்டுருங்க. கீப் யூர் பாம்ஸ் ஓப்பன். Keep your legs also relaxed. Take a nice deep breath. நல்லா inhale பண்ணுங்க. நல்லா exhale பண்ணுங்க. Inhale and exhale. உங்களோட மொத்த ஃபோக்கஸை கண்ணில் கொண்டு வாங்க. Bring all your focus to your eyes. நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு சொல்ல தெரியல. ஃபீலிங் அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நீங்கள் ஹேண்ட்ஸ் இப்படி வச்சுருந்தீங்க, எல்லாம் ஹேண்ட் அப்படியே மேலே இப்படி தூக்கியிருக்கோம். எனக்கு சொல்ல தெரியல. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல். ஒரு மாதிரி லைட்டாக அந்த அனஸ்தீஷியா கொடுத்தோமா? எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து இட் வாஸ் ஜஸ்ட் 2 minutes செஷன். இது வந்து 1/2 hour வெறும் ட்ரான்ஸில் மட்டும் 1/2 hour வில் கோ. ஸோ அந்த ட்ரான்ஸ் ஸ்டேட்டில் போனதுக்கப்புறம் வந்து வில் மேக் தம் டாக். என்ன மாதிரி இமேஜஸ் வருது, என்ன தாட்ஸ் வருது, எந்த ஏஜில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு சக்கராக்கு வந்து ஒரு சவுண்ட் இருக்கும், ஒரு சிலபிள் இருக்கும். ஸோ வந்து அதுக்கேற்றாப்புல வந்து யூ கேன் கைண்ட் ஆஃப் டூ தட். திஸ் இஸ் த சாண்டிங் ஐ வாண்ட் டு டூ. இப்போ லம், வம், யம், ரம் அந்த மாதிரி ஒரு சக்கராஸ்க்கு இருக்கும். ஸோ வந்து ரூட்க்கு வந்து ஆக்சுவலி இதுதான் சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு ரூட் மட்டும் வந்து ஐ வாண்ட் ஒன்லி மணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து த இன்டென்ஷன் பிகம்ஸ் லிட்டில் டைல்யூட்டட். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் தட் வந்து பிஃபோர் சாண்டிங் ஒன்லி ஃபார் ரூட் வந்து lot of people come with patterns also. இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணாலும் திருப்பி இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்னுக்கு வருவாங்க. ஸோ அது வந்து இப்போ இந்த லைஃப்பில் வந்து இருக்காது. அது போன லைஃப்லேருந்து ஏதாவது சம் கர்மாஸ் வில் பி கேரிட் ஃபார்வர்ட். ஸோ அதுக்கு வந்து பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து வில் டேக் பீப்புள் ஸ்லோவாக கொஞ்சமாக பேக்கில் கொண்டு போய் வி டேக் தெம் டு தி பாஸ்ட் லைஃப் கொண்டு போய் பாஸ்ட் லைஃப்பில் போய் பார்ப்போம். அங்கே ஏதாவது பேட்டர்ன்ஸ் இருந்துச்சா, அங்கேருந்து வந்து ஏதாவது இந்த லைஃப்பில் கொண்டு வந்திருக்காங்களான்னு. ஸோ அதுலேருந்து வந்து வில் கைண்ட் ஆஃப் ஃபைண்ட் அவுட் இதனால தான் ஆகுது. ஸோ உனக்கு மணி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஆகுதுன்னா அந்த டைமில் நீ என்ன பண்ண, டிட் யூ வேல்யூ மணி, இல்லை வந்து நீ ஏதாவது பண்ண. லாட் ஆஃப் பீப்புள் ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் வந்தாங்க. ஸோ ஹி ஹேட் அ ப்ராப்ளம் மணி வைஸ். ஸோ போன ஜென்மத்தில் வந்து ஹி வாஸ் அ மணி லெண்டர். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹி வாஸ் லெண்டிங் மணி அண்ட் பே பண்ண முடியாதவங்களை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி அவங்களோட வீட்டில் அது பண்ணிடுறது அவங்கள ட்ரபிள் பண்ணுறது. ஸோ அதோட நிறையா கர்ஸ் இருந்துச்சு அவருக்கு கர்மாவில். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் டோட்லி அண்டர் டெட்டு. 10 வருஷமாக வெறும் லோன் வாங்கிக்கிட்டே இருக்கார் அவர், கட்டவே முடியாமல். ஸோ வந்து அது ஏன் அப்படின்னா அது ஒன்று கட்டுவார், திருப்பி ஒரு லோன் வந்துடும், திருப்பி எதாவது பேட் டெட் வந்துடும், ஆஃபீஸில் எதாவது ஆயிரும், ஜிஎஸ்டி போட்டுருவாங்க. அப்போ போய் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் பிகாஸ் யூ ஆர் லெண்டிங் மணி அண்ட் யூ ஆர் பீங் அன்ஃபேர்னு தான் ஒய்யோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு நம்ம ஹீலிங் பண்ணோம். ஸோ வாட் வீ கேன் டூன்னு சொல்லிட்டு தென் ஐ டோல்டு ஒரு 4-5 ரெமெடிஸ் சொன்னேன். இந்த மாதிரி பண்ணுங்கள், கொஞ்சம் சேரிட்டி பண்ண ஆரம்பிங்க, கொஞ்சம் லெட் த மணி கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இட்ஸ் பீன் லைக் 1 year. இப்போ வந்து இட்ஸ் லைக் ஓகே, இப்போ லோன்ஸ் இல்லை, எல்லாம் கொஞ்சம் முடிச்சு 1-2 லோன் தான் இருக்குது இப்போ. ஸோ அந்த மாதிரி வந்து த்ரூ பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் பண்ணுவாங்க. அதேமாதிரி அகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ன்னுவாங்க. அகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னா உங்களோட பாஸ்ட் லைஃப் ரெக்கார்ட்ஸ்னால் வந்து இட் இஸ் செட் தட் இட் இஸ் தேர் இன் ரெக்கார்ட்ஸ். ஸோ அது வந்து ஐ கேன் கோ அண்ட் ஐ கேன் ரீட் தட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டெல் that what is happening. இப்போ நீங்கள் நான் கேட்பேன் உங்ககிட்ட உங்களுக்கு என்ன ப்ராப்ளம். ஸோ இஃப் யூ சே தட் மை ப்ராப்ளம் இஸ் மணி, ஐம் நாட் ஏபிள் டு கெட் மணி, வாட் இஸ் ஹேப்பனிங் போது ஐ கேன் ரீட் தேர் அகாஷிக் ரெக்கார்ட்ஸ், கம் பேக் அண்ட் டெல் தெம் தட் இதனால தான் உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. ஸோ புக் மாதிரி இருக்கும். ஸோ ஐ வில் பி ஏபிள் டு ரீட் தட். ஸோ அது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஹிப்னாசிஸ்க்குள்ளே வரும். அகாஷிக் ரெக்கார்ட்ஸ், PLR இதெல்லாம் சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் வந்து வெரி ஹைடெக் சயின்ஸ் இஸ் வாட் ஐ வுட் சே. அண்ட் இப்போ அந்த அவேர்னஸ் நிறையா வந்துருச்சு. நான் வந்து கற்றுக்கும் போது ஐ வாஸ் லைக் யார் அகாஷிக் ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி வருவாங்களான்னு சொல்லிட்டு. பட் நான் பார்க்கும்போது இப்போ அவ்வளோ பேர் யூடியூப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா so many people are doing அகாஷிக் ரெக்கார்ட்ஸ், doing very well. இப்போ லைவாக என்ன ஹீலிங் காட்ட போகிறீங்க? ஓகே, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லீப் ரிலேட்டட் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னீங்களே. ஸோ ப்ராப்ளி வில் டூ அ ஸ்மால் ஒரு
சின்ன ஒரு ஹிப்னோதெரப்பி செஷன் பண்ணலாம். ஸோ அதை வச்சு வந்து வில் சி இது பண்ணும்போது எனக்கு ஐ நோ எப்படி உங்கள் பாடி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தெரியுமா? ஸோ அது ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது இப்போ நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்கள் பாடி கேட்குது, ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னா தூக்கம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து ஸோ மீதி திங்ஸ் நீங்கள் நார்மல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கமும் வந்து நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ க்ளோஸ் யூர் ஐஸ். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பாடியை. கையை ஃப்ரீயாக விட்டுருங்க. Keep your palms open. Keep your legs also relaxed. Take a nice deep breath. நல்லா inhale பண்ணுங்க. நல்லா exhale பண்ணுங்க. Inhale and exhale. உங்களோட மொத்த ஃபோக்கஸை கண்ணில் கொண்டு வாங்க. Bring all your focus to your eyes. நான் 10லேருந்து 1 வரைக்கும் எண்ணுவேன். உங்கள் ஐலிட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹெவி ஆகிட்டே போகும். 10, 9, your eyelids are getting heavy. 8, heavy. 7, heavy. 6, heavy, 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 heavy. 5, heavy, 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 heavy. 4, heavy, 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 heavy. 3. இப்போ நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ண நினச்சா கூட பண்ண முடியாது உங்களால். ஐலிட்ஸ் ஆர் வெரி ஹெவி. 2 ஐலிட்ஸும் அப்படியே ஸ்டிக் ஆகிக்குச்சு. நீங்கள் நினச்சா கூட கண்ணை ஓப்பன் பண்ண முடியாது. எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், கண்ணை ஓப்பன் பண்ணவே முடியாது. 3, your eyelids are getting heavy. 2, your eyelids are getting heavy. 1, completely heavy. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கண்ணை ஓப்பன் பண்ண முடியாது. your eyes are totally heavy. Slower, you're getting into deeper state of trance. Deeper. Deeper and deeper and deeper and deeper. உங்கள் ரைட் ஹேண்ட் நல்லா லூஸ் limp and relax ஆகுது. Loose, limp and relax. Your right hand is loose, limp and relax. You're slowly bringing your hands down, right hand down. As I'll keep saying, slowly your hands will become very, very loose, completely loose, limp and relax. Your right hand is slowly coming up and up. Your right hand is coming up, your right hand is coming up, your right hand is coming up. Your hand is loose, limp and relax. கை float ஆகிற மாதிரி இருக்கும். Eyelids அப்படியே heavy ஆகும். Slowly as I keep saying, deeper and deeper. உங்கள் head will completely go down. 10, deeper. Your head is going down. 9, 8, 7, your head is going down. Your head is completely heavy. Your neck is completely heavy. Your head is going down. 6, down. 5, down. 4, down. Your head is going completely down. Your neck அப்படியே கீழே தொங்குது கொஞ்சம் கொஞ்சமா. 4, down. 3, down. 2, down. 1, down. Your eyes are totally fixed. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கண்ணை திறக்க முடியாது. நான் இப்போ 3, 2, 1 சொல்லுவேன் and you'll be able to open your eyes. 3, 2 and 1. Open. Okay, relax yourself. Relax பண்ணிக்கோங்க ஹேண்ட்ஸை. எப்படி ஃபீல் ஆகுது? நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு சொல்ல தெரியல. ஃபீலிங் அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நீங்கள் ஹேண்ட்ஸ் இப்படி வச்சுருந்தீங்க, எல்லாம் ஹேண்ட் அப்படியே மேலே இப்படி தூக்கியிருக்கோம். எனக்கு சொல்ல தெரியல. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல். ஒரு மாதிரி லைட்டாக அந்த அனஸ்தீஷியா கொடுத்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து இட் வாஸ் ஜஸ்ட் 2 minutes செஷன். இது வந்து ½ an hour வெறும் ட்ரான்ஸில் மட்டும் ½ an hour வில் கோ. ஸோ அந்த ட்ரான்ஸ் ஸ்டேட்டில் போனதுக்கப்புறம் வந்து வில் மேக் தம் டாக். என்ன மாதிரி இமேஜஸ் வருது, என்ன தாட்ஸ் வருது, எந்த ஏஜில் நீங்கள் இருக்கிறீங்க, என்ன ஞாபகம் வருது, வாட் ஆர் த பீப்புள்ஸ் ஃபேஸ் யூஆர் சீயிங். ஸோ அது வச்சு வந்து நம்மளுக்கு தெரியும் என்ன அவங்க மைண்டில் போயிட்டுருக்கு. பட் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. எக்ஸாக்ட்லி. எனக்கு ஒரு மாதிரி கிராஸ் மட்டும் தெரியுது.
நிறைய பேருக்கு இமேஜஸ் தெரியும், வாட்டர் தெரியும், ஏர் தெரியும், பபிள்ஸ் தெரியும். எனக்கு பயம் வந்துருச்சு, நம்ம ஏதாவது பாவியா எல்லாம் தெரியல. இல்லை லாட் ஆஃப் அது வந்து அதுக்கப்புறம் when we'll start asking questions. ஸோ questions கேட்கும்போது தெரியும் என்ன what are you seeing, என்ன தெரியுது உங்களுக்கு, who are the people you are seeing, are you seeing symbols, ஏதாவது ஸ்மெல் வருதா, ஏதாவது ஃபீலிங் வருதா, அதெல்லாம் கேட்போம். ஸோ அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ட்ரான்ஸ்லேயே பேசுவாங்க. ஸோ பேசும்போது வந்து நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வில் கோ டீப் டவுன். ஸோ அதனால் ஒரு ஹிப்னாசிஸ் செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 1.5 hours போகும். ஸோ போக 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 வில் பி ஏபிள் டு see that what is that which is affecting. ஸோ ஸ்லீப்னா எதனால அந்த ஸ்லீப் டெப்ரிவேஷன் வருது, என்ன தாட் ப்ராசஸ்னால வந்து அந்த ப்ராப்பராக ஸ்லீப் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் எனக்கு பண்ணதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? So I could see that the problem is not sleep. நிறைய பேருக்கு வந்து insomnia as such is a problem that படுப்பாங்க பட் வந்து தூக்கமே வராது, கண்ணு முழிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. For you it's not like that. You're thinking a lot, so your energy is going into thinking. நீங்கள் திங்க் பண்ணாமல் வந்து நீங்கள் மொபைல் எடுத்து வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணு மூடிட்டு ஒன்றும் இல்லை 100லேருந்து 1 வரைக்கும் பேக்வர்ட் சொல்லிட்டு படுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஓஹோ. ஸோ ஃபார் யூ வந்து the problem is not sleep. It's not a physical condition for you. It's a psychological condition. இப்போ எனக்கு ஒரு டவுட், நிறைய லேடிஸ்க்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு, லவ் ஃபெயிலியரா இருக்கலாம், ஃபினான்ஸ் இருக்கலாம், மென்னுக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, குழந்தைங்களுக்குலாம் இருக்கு. படுக்கிறாங்கல்ல, ஃபோன்லாம் பார்க்காம இருட்டா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குனா கூட மைண்டு அப்படியே அமைதியா இல்லை, மைண்டு பேசுது. மைண்ட் வந்து அது இருக்கு இது இருக்கு இது அது இருக்கணும், அப்படியே மைண்ட் மட்டும் வேண்டர் ஆயிட்டே இருக்கு. இதை எப்படி ஸ்டாப் பண்றது? மெடிடேஷன். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நார்மல் இப்போ ஒரு உட்காந்து தியானம் பண்ணணும்னு இல்லை. ஸோ மெடிடேஷன்லேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. யூ கேன் டூ ப்ரீத் மெடிடேஷன், நீங்கள் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம், இல்லை வந்து சில மந்த்ராஸ் ஸ்டாண்ட் பண்ணலாம், இல்லை வந்து அந்த ஒரு 5 minutes வந்து யுவர் மைண்ட் ஷுட் பி சைலண்ட் பிஃபோர் கோயிங் டு பெட். ஸோ அதுக்கு வந்து தேர் ஆர் செவரல் வேஸ். ஸோ டிபெண்டிங் அப்பான் யுவர் பர்சனாலிட்டி. சில பேர் வந்து கைனஸ்தெட்டிக்ன்பாங்க, தட் இஸ் தே அண்டர்ஸ்டாண்ட் ஃபீலிங்ஸ். சில பேர் வந்து தே ஆர் வோக்கல், சில பேர் வந்து தே அண்டர்ஸ்டாண்ட் த்ரூ ஹியரிங், ஸோ ஆடிட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு கேட்டால் வந்து இம்பேக்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஹிப்னோதெரப்பி மூலியமா. ஸோ இஃப் யூர் மோர் ஆடிட்ரினா ஐ வில் சஜஸ்ட் யூ டு லிசன் டு சம் மியூசிக். ஸோ ஒரு மெடிடேட்டிவ் மியூசிக் கொடுப்பேன், இல்லை ஒரு சில சப்லிமன்னு சொல்லுவாங்க, சப்லிமல் மெசேஜஸ் போட்ட மாதிரியோ, இல்லை வந்து சம் கைடட் மெடிடேஷன். ஸோ அது நீங்கள் காதில் போட்டு படுத்துட்டு அது கேட்டுட்டு இருந்தாலே வந்து ஃபஸ்ட் டே வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், செகண்ட் டே தேர்ட் டே, பட் யுவர் மைண்ட் இஸ் வாட் இட் கெட்ஸ் ப்ரோக்ராம்ட். ஸோ எவ்ரி டே யூ கீப் ஹியரிங் இட். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகும்னா அது போட்டு கேட்டு முடிச்சோடனே தூக்கம் வரும், அதுக்கப்புறம் 5 minutes வரும். சில பேருக்கு அது போட்ட உடனே அதுக்கப்புறம் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ யுவர் மைண்ட் கெட்ஸ் கண்டிஷன். ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, செல்வி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நல்ல ஒரு தூக்கம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சாண்டிங் இருக்கா? ஏஞ்சல் நம்பர்ஸ் அதுக்கு தேவையில்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு சாண்டிங்னா வந்து இப்போ யோகாவில் வந்து அகாரா உகாரா மகாரா மந்த்ரான்னு சொல்லுவாங்க, அது வந்து அனுலோம் விலோம்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான வெரி வெரி எஃபெக்டிவ் அது. ஸோ பெட் இஃப் யூஆர் அகேன்ஸ்ட் த வால்னா நீங்கள் வந்து பெர்பெண்டிகுலராக ஃபேஸிங் த வால், யுவர் பாடி ஷுட் பி இன் எல் ஷேப். ஸோ காலை தூக்கி வந்து அந்த செவர் மேலே இப்படி வச்சுட்டு யூ ஷுட் பி லைங் டவுன் லைக் திஸ். ஸோ பாடி எல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பொசிஷனில் படுத்துட்டு வந்து அகாரா உகாரா மகாரா அந்த மந்த்ராஸ் வந்து சாண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது பண்ண வந்து இட் இஸ் வெரி குட், இட் இஸ் ப்ரூவன். ஸோ நம்மளோட அந்த ஓம் சவுண்டே வந்து இட் இஸ் தி யூனிவர்சல் சவுண்டுன்பாங்க. ஸோ அந்த ஓமை தான் வந்து பிரேக் பண்ணி ஆ உ இம்முன்னு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் அகாரா உகாரா மகாரா சொல்லுவாங்க. ஸோ அதை சாண்ட் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம படுத்தோன்னா வந்து இமீடியட்லி கோ டு ஸ்லீப். ஸோ தட் இஸ் which is proven for good sleep. Secondly வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து you should keep telling your body at least 1 hour before that I'm going to sleep. நான் படுத்துட்டு அப்பா நான் தூங்க போகிறேன் அப்படின்னு இல்லாமல் வந்து சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் வந்து 2 hours you should give break. நிறைய பேர் சாப்பிட்டு உடனே தூங்குவாங்க, வேர்ஸ்ட் ஹேபிட். அட்லீஸ்ட் வந்து அந்த பாடிக்கு வந்து 2 hours கொடுக்கணும் ஃபார் த பாடி டு டைஜஸ்ட். நீங்கள் என்ன சாப்பிட்ட உடனே தூங்கிட்டீங்கன்னா உங்கள் பாடி வந்து தூக்கத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுமா இல்லை அதை டைஜஸ்ட் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுமா? ஸோ யுவர் பாடி இஸ் ஸ்டில் ஒர்க்கிங், ஸோ யுவர் மைண்ட் இஸ் ஒர்க்கிங், யுவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங், தூக்கம் வராது. ஸோ இப்போ நீங்கள் 10 o'clock தூங்குற ஆள்னா 8 o'clock டின்னர் ஷுட் பி ஓவர். அண்ட் தென் ஆஃப்டர் 8 o'clock தென் யூ ஷுட் பி லைக் ஓகே ஐம் ப்ரிப்பேரிங் டு ஸ்லீப். கொஞ்சமாக ரூமை ரெடி பண்ணி ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பெட்டில் உட்காந்து ஒரு புக் படிக்கிறதோ ஒரு சின்ன வந்து ஜேர்னலிங்கோ ஹவ் வாஸ் யுவர் டேன்னு சொல்லிட்டு ஒரு 1 page எழுதலாம். டுடே திஸ் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், ஐ மெட் திஸ் பர்சன், திஸ் வாஸ் மை ஃபீலிங் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திஸ் வாஸ் மை அச்சீவ்மெண்ட் ஆர் திஸ் இஸ் வேர் ஐ டிட் அ பிளண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிட்டு நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்,
பிளான் மை டே. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன லேட் ஆனாலும் இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ரிஃப்ளெக்ஷன், நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத நான் நைட்டே பிளான் பண்ணிவிடுவேன். பிகாஸ் மார்னிங் எந்திரிச்சோன்னா நான் பிளான் பண்ண உட்காந்தேன்னா எனக்கு 1 hour பிளானிங்கில் போயிடும். ஸோ ஃபார் மீ வென் ஐ கெட் அப் ஐ நோ தட் என்னோட இதுதான் ருட்டீன் சொல்லிட்டு ஒரு சின்ன ஷெட்யூல். ஓகே 9 to 10 இது பண்ணுவேன், 10-10:30 பிரேக் எடுப்பேன், திருப்பி 11 o'clock இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ மை என்டையர் டே இஸ் இன் ஃப்ரண்ட். ஸோ இது பண்ணும் போது என்ன ஆகும்னா பாடி இஸ் ரிலாக்ஸ்ட். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐ டூ மெடிடேஷன். நான் நைட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு உட்கார பண்ணிவிட்டு என் பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். நாங்கள் 2 பேரும் செவன் மேலே காலை வச்சுட்டு நைட்டு சொல்லிக்கிட்டே தூங்கிடுவா. அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ கோ டு ஸ்லீப். ஸோ தட்ஸ் பேசிக்லி இஸ் மை ருட்டீன். ஸோ பாடிக்கு வந்து யூ ஷுட் கிவ் தட் டைம் டு ஸ்லீப், நாட் எக்ஸ்பெக்டிங் இட் டு ஸ்லீப் வென் யூ வாண்ட். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது சொல்லுவாங்களே கடன் போகிறதுக்கு மணி அட்ராக்ஷன், அபண்டன்ஸ் அட்ராக்ஷன், அதுக்கு என்ன சாண்டிங்? ஒரு சக்கராக்கு வந்து ஒரு சவுண்ட் இருக்கும், ஒரு சிலபிள் இருக்கும். ஸோ வந்து அதுக்கேத்தாப்புல வந்து யூ கேன் கைண்ட் ஆஃப் டூ தட் திஸ் இஸ் த சாண்டிங் ஐ வாண்ட் டு டூ. இப்போ லம், வம், யம், ரம் அந்த மாதிரி ஒரு சக்கராஸ்க்கு இருக்கும். ஸோ வந்து ரூட்க்கு வந்து ஆக்சுவலி இதுதான் சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு ரூட் மட்டும் வந்து ஐ வாண்ட் ஒன்லி மணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து த இன்டென்ஷன் பிகம்ஸ் லிட்டில் டைல்யூட்டட். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் தட் வந்து பிஃபோர் சாண்டிங் ஒன்லி ஃபார் ரூட் வந்து எல்லா பீஜ் மந்த்ரான்னு சொல்லுவாங்க, அது பீஜ் மந்த்ரான்னு சொல்லுவாங்க ஒரு சக்ராஸ்க்கு. ஸோ டூ இட் ஃபார் ஆல் த சக்ராஸ். ஸோ வந்து மேலே இருக்கும் ரம், லம், யம், வம், ரம், ஹம். இது ஒரு சக்ராஸ்க்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தூங்கலாம். தட்ஸ் ஃபார் ரூட். மெயினாக வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னதான் ஒன்று ரூட் கிளென்சிங் அண்ட் ஆல் தட். இன்னொன்று வந்து பெஸ்ட் திங் டு ஆக்டிவேட் யுவர் ரூட் சக்ரா வந்து என்ன பண்ணணும்னா வெறும் காலில் மார்னிங்கில் வந்து புல் மேலே நடக்கணும். ஸோ வந்து அந்த நம்ம கால் வந்து கிரவுண்டில் எவ்வளோ படுதோ யுவர் ஃபீட் பேர் ஃபீட் ஆன் த கிராஸ், அதுவும் இந்த கிராஸ் மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ அது மேலே நீங்கள் வந்து நடக்கும் போது வந்து யுவர் காலில் இருக்க பாதம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ திஸ் ஆக்டிவேட்ஸ் யுவர் ரூட் இன் த பேக். ஸோ பெஸ்ட் திங் வந்து ஒன்றுமே வந்து எனக்கு ஐம் நாட் ரிலீஜியஸ், ஐம் நாட் ஸ்பிரிச்சுவல் என்ன சொன்னாலும் வாக்கிங் பண்ண முடியுமா? காலையில் போயிட்டு 10 நிமிஷம் ஒரு தாட்டுமே இல்லாமல் நல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அழகாக ஒரு 10 நிமிஷம் வந்து புல்லு மேலே நடந்துட்டு வாங்க. ஒரு 1 week 2 weeks பண்ணுங்கள். யூ வில் see that how மணி பிளாக்கேஜஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பி, உங்கள் இன்டென்ஷன்ஸ் தான். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து டஸ் நாட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இமேஜினேஷன் அண்ட் ரியாலிட்டி. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இமேஜின் பண்ணுறோமோ அதுதான் ரியாலிட்டின்னு. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் டோன்ட் திங்க் ஆஃப் அன் ஆப்பிள் அப்படின்னா நீங்கள் உடனே ஆப்பிள் யோசிச்சிங்களா? டோன்ட் திங்க் ஆஃப் அ பீகாக், டோன்ட் திங்க் ஆஃப் ஒயிட் கலர், டோன்ட் திங்க் அபவுட் விஜய், டோன்ட் திங்க் அபவுட் ஷாருக் கான். எப்படி உடனே ஷாருக் கான் வந்தாரா? ஸோ ஏன்னா மைண்டுக்கு டோன்ட் தெரியாது. மைண்டுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க ஷாருக் கான் மட்டும்தான் அதை எடுத்துக்கும். ஸோ இப்போ எவ்ரி டைம் சேயிங் இடியட், யூ ஆர் அ ஃபூல், ஐ எம் புவர், ஐ எம் நாட் ஹாப்பி. ஸோ எந்த வேர்டு எடுக்கும்? புவர் தான் எடுக்கும். அது ஐம் நாட் புவர் எடுக்காது. அதனால ஸ்கூலில் கூட யூ ஷுட் நாட் டெல் த சில்ட்ரன் டோன்ட் மேக் நாய்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. யூ ஷுட் சே பி சைலண்ட். த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஸோ வந்து யுவர் இன்டென்ஷன் மேக்ஸ் யுவர் லைஃப். ஸோ சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யுவர் அவுட் சைட் டயலாக், இன்சைட் டயலாக் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அது இருந்துச்சுனாலே லைஃப் வில் பி வெரி பியூட்டிஃபுல். ஸோ என்ன நம்மளுக்காண்டி என்ன சொல்கிறோம், மற்றவங்களுக்காண்டி என்ன சொல்கிறோம், அந்த வேர்ட்ஸை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ரெஸ்ட் லைஃப் வில் பி பியூட்டிஃபுல். சூப்பர் செல்வி. ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, லைவாக நிறைய விஷயங்கள் பண்ணி காமிச்சிங்க. தேங்க்யூ. இட் வாஸ் வெரி ஹாப்பி டு பி வித் யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.